ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபாய் நாணயத்தில் இந்த ஒரு மையை தடவி பணப்பெட்டியில் வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன மைய, அந்த மையை எப்படி தயாரிக்கணும், எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பணம் ரொம்ப பெரிய தேவையாக இருக்குது. கடன் பிரச்சனை தீர்வதற்காகவாவது இருக்கட்டும், இல்லை நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீக்குவதற்கு இந்த பணம் அப்படிங்கிறது பெருபங்கு வகிக்கிறது. இந்த பணம் எல்லார்கிட்டையும் போதுமான அளவு கிடைக்குதா அப்படின்னா அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போனாலும், என்னதான் உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஓட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டே இருக்குது. அப்படின்னா நிச்சயம் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுடைய வீடுகளில் பணம் கோடி கோடியாக புழங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ, அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இதில் ஏதாவது லாபம் வந்தால் நம்மளுக்கு பணம் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் ஒன்று தொடங்குறீங்க, ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு அதன் மூலமாக பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்தாலும் அத்தனை முயற்சிகளிலேயும் வெற்றி பெற்று அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம் செய்ய போகிறோம். இதை நம்ம முன்னோர்கள் கூட தொன்று தொட்டு செஞ்சு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம நாளடைவில் நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்களை நாம் மறந்துருக்கிறோம். அந்த வகையில் இந்த எளிய பரிகாரத்தை பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. பரிகாரம் அப்படின்னா உடனே 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். வழிபாடாக இருக்கட்டும், பரிகாரங்களாக இருக்கட்டும், ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் பண வரவிற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, இதற்கு சில புறம்பொருட்கள் தேவைப்படுகிறது. அதை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூஜா கடைகளில் போய் கேட்டீங்க, இப்போ பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மை தயாரிக்கிறதுனால மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதோ பெருசோ எது உங்ககிட்ட இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அதை விளக்கில் சேர்த்துக்கிட்டே வாங்க. முதல்ல மஞ்சள், குங்குமம் நீங்கள் சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா கூட போதுமானதுங்க. அப்புறம் ஜவ்வாது, அத்தர், புனுகு, அரகஜா, பன்னீர். இந்த பன்னீர் தேவையான அளவு, ரொம்ப லிக்விடாக தண்ணியாக போகாமல் அது ஒரு மை பதத்துக்கு வர்ற மாதிரி இப்போ நான் சொன்ன 7 பொருட்களையும் அதனுடன் சேர்த்து ஒரு மை போல தயாரிச்சுக்கோங்க. என்னென்ன பொருள்? மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, அத்தர், புனுகு, அரகஜா, பன்னீர். இது 7ஐயும் குழைத்து மை போல தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதற்கு 5 ரூபாய் நாணயங்கள் தேவை நம்மளுக்கு. இந்த 5 ரூபாய் நாணயம் எதற்கு அப்படின்னா, குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்த ஒரு நாணயம் அப்படின்னே சொல்லலாம். பண வரவை வசியப்படுத்தும் தன்மை உண்டு. விநாயக பெருமானுக்கும் இந்த 5 அப்படிங்கிற எண் ரொம்ப பிடித்தமானதுனால அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னா 5 ரூபாய் நாணயம். எங்ககிட்ட இல்லை 1 ரூபாய் நாணயம் தாம்மா இருக்குது அப்படிங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த நாணயத்தில் இப்போ நீங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த மைய இந்த 5 ரூபாய் நாணயம் முழுவதும் அப்படியே தேய்ச்சிருங்க. அது ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு இந்த நாணயத்தை எடுத்து கொண்டு போய் நீங்கள் பணப்பெட்டியில் வைக்கணும். நாங்கள் பணப்பெட்டியெல்லாம் இல்லைம்மா, சும்மா ஒரு டப்பாவில் தான் வச்சு எடுக்கிறோம், இல்லை ஒரு மஞ்சப்பையில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா கூட எங்கே நீங்கள் பணம் வச்சு எடுப்பீங்களோ அந்த இடத்தில் இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது, பணத்தை காந்தம் போல் ஈர்க்கும் தன்மை கொண்டது. இந்த பொருள் ஈர்க்கக்கூடிய இடத்துல பண வரவு அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பண வரவு வர வேண்டியது இருக்குதோ அந்தந்த வகையிலெல்லாம் பண வரவு வரும்.
உதாரணத்திற்கு நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஆனால் அதில் ரொம்ப நாளாக வந்து நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட அந்த தொழிலில் லாபம் வந்து உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறை எப்படியோ அந்த அளவுக்கு பண வரவு உங்களுக்கு இப்போ 1000 கணக்கில் வந்துட்டு இருக்குன்னா லட்சக்கணக்கில் வரும், லட்சம் கோடியாகும், கோடி பல கோடியாகும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப எளிமையானதும் கூட. நீங்கள் இப்போ நான் சேர்த்திருக்க பொருட்கள் வந்து எல்லாருடைய வீடுகளிலேயுமே கட்டாயம் இருக்கக்கூடிய பொருள். இது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட பொருள். மஞ்சள் குங்குமம் மகாலட்சுமி அம்சம் கொண்டது. ஜவ்வாது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அத்தர் பார்த்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வத்திற்கு சாத்தக்கூடியது. புனுகு அப்படிங்கிறது வசியத்தன்மை கொண்டது. அரகஜாவும் குலதெய்வத்தை வசியப்படுத்தக்கூடிய ஒரு மை. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த 5 ரூபாய் நாணயத்தில் இருக்கும் பொழுது மகாலட்சுமி நிச்சயம் அந்த இடத்தில் வாசம் செய்வாள். அனைத்துமே மகாலட்சுமியின் வாசம் கொண்ட பொருள், மகாலட்சுமிக்கு உகந்த பொருள். இந்த பொருட்கள் அனைத்தும் இருக்கும் இடத்தில் நிச்சயம் வறுமை நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், கவலைகள் நீங்கும், பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும், செல்வ நிலைகள் உயரும். தங்கம் இல்லையா, தங்கம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இல்லை பணம் வந்து உங்களுக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம், ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து வீண் வரைய செலவு ஆகிக்கிட்டே இருக்குது, எங்களால் சேமித்து ஒரு 10 ரூபா வைக்க முடியலை. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீண் விரைய செலவுகள் தடுத்து சேமிப்பு அதிகமாகும். பண வரவு எங்கிட்டடா இருந்து இவங்கள்ட்ட இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நம்மளுக்கு நாம செய்யக்கூடிய முயற்சிகளின் மூலமா தான் பண வரவு வந்து அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு சும்மா நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா பணம் வந்து கொட்டிடுமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஆனால் அவங்களுக்காக இந்த சிறிய விளக்கம். நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் அதற்கான முயற்சிகளை கட்டாயம் நீங்கள் எடுக்கும் பொழுது தான் அந்த முயற்சியின் வழியாக உங்களுக்கு இந்த பணவரவு வந்து அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய வேலையை இந்த பரிகாரம் செய்யும். இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு அனுபவமே இருக்காது, புதுசாக ஆரம்பிச்சிருப்பீங்க, அதில் பல வருஷமாக ஒருத்தன் செஞ்சிட்டு இருப்பான், அனுபவசாலியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நோட்டு இருக்குது இல்லைங்களா, அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதில் வந்து இந்த மைய தடவி அது காஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பீரோவில் வந்து பட்டு சேலையெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அது வந்து மஞ்சள் நிறம், பச்சை நிறம், சிகப்பு இது மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையில் வந்து இதை வந்து இந்த பணத்தை வந்து வச்சுருங்க. இப்படி வைக்கும்போது பண வரவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க, எல்லாராலையும் செய்யக்கூடியது. நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்கள்லாம் அந்த பட்டு புடவைக்குள்ளாரேருந்து ஒரு 100 ரூபாய் எடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம அம்மாக்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. நம்ம அம்மா பாட்டியெல்லாம் செஞ்சுருக்கிறத நாமளே பார்த்துருப்போம். இந்த மாதிரி செய்வதன் மூலமாகவும் பண வரவு வந்து அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.